குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:35 ஆயிடுச்சு. இன்றைக்கி 10 மினிட்ஸ் லேட்டு, எப்படின்னு தெரியல. பரவாயில்ல, எப்படியும் எழுந்திரிச்சிட்டோம். இன்றைக்கி காலை பொழுது ஒவ்வொரு வேலையாக பார்த்துடலாமா? உங்களுக்கு தான் தெரியுமே ஃபஸ்ட்டு ஒர்க் என்னென்னு. ஃபஸ்ட்டு வெளியில் பெருக்கி மாப் போட்டுட்டு கோலம் போடுறதா, அந்த வேலையை பார்த்துடலாம். எப்படின்னே தெரியலங்க. நேற்று பள்ளி வந்துச்சு, இன்றைக்கி தேனி வந்துருச்சுங்க. என்னை ஏதாச்சும் ஒன்று வந்து டெய்லியும் பயமுறுத்திட்டே இருக்குது. நான் பயந்து பயந்து தான் வெளியே நின்று வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குங்க. நானாக விட போனால் அவங்க தோட்டம் வந்துடுதுங்க. எவ்வளோ நேரம் தான் பயப்படாத மாதிரியே நடிக்கிறது. அந்த தோட்டம் என்னடானா என்னையவே குறுன்னு பார்க்குதுன்னா, நான் ஃபேஸ் அப்படியே கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிடுவேன். அது வந்து என்னை பார்க்கும் போதெல்லாம், ஓ இவங்க நம்மளை பார்த்து பயப்படலப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிடுவேன். வேறு வழி இல்லை. ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதையே கண்டினியூவும் பண்ணுறேன். ஓகேங்க, வழக்கம் போல் நம்ம சின்ன கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோலம் போட்டுட்ருக்கேங்க. வேறு ஒன்றும் இல்லை. அந்த மேலே பார்க்குறது அந்த தேனி என்னை சுற்றி சுற்றி மேலே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல நின்னா கூட நான் பயப்பட மாட்டேன். சரி, ஓகே, நம்ம கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ போய் பூஜை அறையில் நம்ம சாமி கும்பிட்டலாம். விளக்கேற்றியாச்சுங்க, வத்தியும் காமிச்சாச்சுங்க, சாமி கும்பிட்டாச்சுங்க. இப்போ வெளியில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுலாங்க. வெளியே போய் விளக்கேற்றி சாமியும் கும்பிட்டாச்சுங்க. கிச்சன் ஒர்க் போயிடலாம். இப்போ ஒலை வச்சுருக்கேன், ஒலை கொதிக்கட்டுங்க. அரிசி கலந்த தண்ணி இன்றைக்கி எடுத்து வைக்கிறேன். குழம்புக்கு யூஸ் ஆகும்ல, அதனால் எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஒலை கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வழக்கம் போல் இஞ்சி டீ கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நானாக்கு பசி வந்திருக்கும் இந்நேரம், அதனால் நான் வந்து பாலாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஐயோ, இன்னொரு குட் நியூஸ் சொல்லணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தி இல்லை. நானாக இன்றைக்கி சப்பாத்தி வேணான்னு சொல்லிட்டாருங்க. அதனால் சப்பாத்தி இல்லை. ஆனால் சட்னி அரைக்கிறேன். தோசை ஊற்றி கொடுக்க சொன்னார். அதனால் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது நான் வழக்கமாக செய்கிற சட்னி தான். பெரிய வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இது சேர்த்து நல்லா வதக்கி தாளிச்சா போதுங்க. இது ஒரு சிஸ்டர் தான் பண்ணாங்க. அதை பார்த்து நான் பண்ணேங்க. எங்கள் வீட்டில் ஓவர் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து இதுதான்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். வேறு எந்த சட்னி வச்சதை விட இதுக்கு ரொம்ப அப்ரிஷியேஷன் அதிகமாச்சு. அதனால் இது தான். ஓகே, சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நானாக பீட்ரூட் ரைஸ் செய்யலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேங்க. கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக, ஒரு கால்வாசி தான். ஏன்னா நானாக்கு தானே செய்கிறோம் கொஞ்சமாக, அதனால். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாச்சுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் தாளிச்சிட்டு பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. இந்த நல்லெண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பீட்ரூட் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றப்ப தண்ணி ஊற்றிக்கிங்க. அதாவது பீட்ரூட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இது எல்லாமே சிம்மில் தான் செய்யணும். அப்போ தான் மையாக வேகும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு அவங்க வாயிலெல்லாம் ஒன்றும் பெருசாக கடிப்படாது. ஏன்னா நானாக்கெலாம் ஏதாவது பட்டுச்சுன்னா உடனே வாமிட் பண்ணிடுவார். அதனால் இந்த மாதிரி மையாக வேக வச்சு தான் கொடுப்பேன். பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம். நானாக்கு தேங்காய் பூ போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் போடுறேன். உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். இன்றைக்கு காலை பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க.